ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிட்டு இருக்கேன். கனவு மெய்ப்பட, நம் வாழ்வெனும் கனவு மெய்ப்பட நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், 4 படிநிலைகளில் பேசணும். இன்னைக்கு 4வது படிநிலை, முக்கியமான ஒரே விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட சரியான இலக்கு இருக்கலாம், நம்ம சிறந்த தன்மையோடு இருக்கலாம், அறிவு திறன் பெருகி இருக்கலாம், நம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி எல்லாமே இருக்கலாம். உட்புறம் மனசு வலிமையாக இருக்கலாம், வெளிப்புறம் செயல்பாடு, அந்த புற தோற்றம், பழக்க வழக்கம் எல்லாமே நல்லா இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு விஷயம் இல்லாமல் போயிட்டா நாம் நம்முடைய இலக்கை அடைகிறது ரொம்ப தாமதமாகும். அது என்ன அப்படின்னா, இந்த கணத்தில் வாழ்தல், நிகழ்காலத்தில் முழுமையாக இருத்தல். இந்த நிகழ்காலத்தில் முழுமையாக இருக்கிறதன் மூலமாக மட்டுமே நாம் நம்முடைய இலக்கை விரைவில் அடைய முடியும். அதனுடைய அவசியத்தை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பேசுவோம். நம்முடைய எல்லா செயல்களுக்குமான ஆதாரம் சொல். எல்லா சொல்லுக்குமான ஆதாரம் நம்முடைய எண்ணம், மனம். இந்த மனம் தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்கக்கூடிய கருவியா இருக்கு. ஆனா இந்த மனம் ஒரு குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்கு. இறந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் தாவிக்கிட்டே இருக்கு. நிகழ்காலத்திலேயே இருக்க மாட்டேங்குது. அதை கட்டி வைக்கிறது மிகப்பெரிய வேலையா இருக்கு. முன்னாடி என்ன நடந்துச்சு, அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அன்னைக்கு என்ன பண்ணோம் அப்படிங்கிற அந்த பழசுல இருக்கு. இல்லைன்னா நாளைக்கு என்ன பண்ண போறோம், அப்புறம் என்ன வரும், இதுக்கப்புறம் என்ன நடக்கும், இந்த மாதிரி மனசு ரெண்டு பக்கமும் ஊசல் ஆடிக்கிட்டே இருக்கு. ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது, இந்த மொமெண்ட்ல நிற்க மாட்டேங்குது. ஆனால் அந்த மனசை நாம் பிடிச்சு இந்த நிகழ்காலத்தில் நாம் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதை இருத்தி வைத்தோம் அப்படின்னா நம்முடைய செயல்பாடு, செயல்பாட்டின் விளைவு எல்லாமே 100%, 200% மாற வாய்ப்பு இருக்கு. பழசு என்ன நடந்துச்சு அதை ஏதாவது இப்போ போயிட்டு நம்ம எதாவது மாற்ற முடியுமா? முடியாது. எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அதை நம்ம இப்போ கரெக்டாக ஃபீல் பண்ண முடியுமா? அதே தான் நடக்குமா? நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் இந்த கணம் நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா, இந்த மொமெண்ட், இந்த நேரத்தில் நாம் என்ன பண்ணலாம், எதை பற்றி யோசிக்கலாம், என்ன செய்யலாங்கிறத நம்ம தீர்மானிக்க முடியும் தானே. நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டாக நம்ம பழசை நினச்சி பார்க்கலாம், ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டாக நம்ம ஃபியூச்சரிஸ்டிக் ஆங்கிளில் திங்க் பண்ணலாம். ஆனால் எப்போவுமே நாம் பின்னாடியோ முன்னாடியோ ஊசலாடிட்டு இருக்க மனம் கொண்டவராக இருக்கக்கூடாது. இந்த கணத்தில் வாழ வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா இந்த கணத்தில் முழுமையாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி பெருசாகும். பரீட்சை எழுதுகிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த கேள்வித்தாளை பார்த்துட்டு அதுக்கான பதிலை அந்த நேரத்தில் நம்ம எழுதி ஆகணும். இது கிளாஸில் வாத்தியார் நடத்தினப்ப நம்ம என்னெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம், நம்ம என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு யோசிச்சோம்னா ஒன்றும் நடக்காது. இல்லை ரிசல்ட் வர அன்னைக்கு இது எவ்வளோ மார்க் வரும் அப்படின்னு உட்காந்து இப்போ யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம நினைக்கிற மார்க் வராது. தேர்வு மையத்தில் நம்ம வினாத்தாளை பார்த்து சரியான விடைகளை உடனே அந்த கணத்தில் இருந்து எழுத வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். நம்ம வாழ்க்கையாக தானே எல்லா நேரமும் நமக்கு பரீட்சை நடந்துகிட்டே தான் இருக்கு. எல்லா நேரமும் நம்ம முழு கவனத்தோடு இருந்தால் மட்டும்தான் இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வர முடியும். ஆனால் இந்த கணத்தில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப எளிமையான விஷயமே கிடையாது. இன்னைக்கு தேதியில் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மளை சுற்றி அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷனை நாம் உருவாக்கி வச்சிருக்கிறோம். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அதுக்குள்ளே எத்தனை ஆப் இருக்குது. ஒரு டிவி இருக்குது, டிவிக்குள்ளே எத்தனை சேனல் இருக்குது. ஒரு கம்ப்யூட்டர் உள்ளே போனால் எவ்வளோ வெப்சைட்ஸ் இருக்குது, எவ்வளோ யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. நமக்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்குது, நமக்கு தேவையான விஷயம் இருக்குது, நமக்கு தேவையில்லாத விஷயம் இருக்குது, எவ்வளோ இருக்குது. நியூஸ் பேப்பர் வருது, டிவி, நம்மளை சுற்றி எக்கச்சக்கமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம ஒரு வாட்ஸ்அப் வச்சுருக்கிறோம், நம்ம ஃப்ரெண்ட் யாராவது ஒரு மெசேஜ் போடுவாங்க, இல்லை யார் வேணால் எப்போ வேணால் கூப்பிடுவாங்க. எப்போவுமே நம்ம கையில் ஃபோன் எடுத்துகிட்டு இருக்குது. எப்படின்னா எப்போவுமே நம்மளுடைய நேரத்தை நம்ம முழுமையாக அந்த அந்த கணத்தை நாம் நம்மக்கிட்ட கை கொள்ளாமல் ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறோம்னு அர்த்தம்.
அந்த கணத்தை முழுமையா நம்ம கை கொள்ளாம அதை விட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நாம ஒரு வேலையை முழுமையா சிறப்பா செய்யணும்னா இந்த எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம, ஒரு இடர்பாடுகள், ஒரு புறச்சிந்தனைகள் இல்லாம நம்முடைய எண்ணம் கூர்நோக்கி செயல்படணும் அப்படின்னா அப்படி மனதை கொண்டு வந்து ஒரு வேலையை செய்யறதே பெரிய விஷயம். அப்படி ஒரு வேலையை ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மெசேஜ், திடீர்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், ஒரு கால், ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன், ஏதாவது ஒன்று வந்து நம்மளை மாற்றிட்டே இருக்கோம். என்ன பண்ணோம்? ஃபோனை சைலண்டில் போட்டு வச்சுட்டு வேலை செய்யலாம். இதுக்குன்னு ஒரு நேர காலகட்டம் ஒதுக்கிக்கலாம். நான் வாட்ஸ்அப்பில் இந்த டைமில் தான் நான் மெசேஜ் பார்ப்பேன், இல்லை வந்து ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு இந்த டைம் வச்சுருக்கேன், இல்லைன்னா நெட் இப்போ தான் நான் ஆன் பண்ணுவேன், எமர்ஜென்சி கால்னா மட்டும்தான் நான் அப்ரோச் பண்ணலாம், மற்ற நேரத்தில் நான் சைலண்டில் வச்சுருப்பேன். இந்த விஷயங்களை எல்லாராலையும் பண்ண முடியுமா அப்படின்னா ஒரு சவால் இருக்கு. அவங்களுடைய வேலையை பொறுத்து இந்த ஒரு சவால் இருக்கு. ஆனால் நம்மளால எந்தெந்த விஷயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்தந்த விஷயத்தெல்லாம் நம்ம கட்டாயமாக கண்ட்ரோல் பண்ணணும். நம்முடைய வேட்கையினால, நம்மளுடைய ஆசையினால நம்ம நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸை இழுத்துக்கிறோம். ஒரு சின்ன ஒரு வெப் சீரிஸ் பார்க்கலான்னு ஆரம்பிக்கிறோம், ஒன்று ஆரம்பிச்சா அது போயிட்டே இருக்கு, 15, 16 போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அத்தனை சீசன் வந்துட்டே இருக்கு. நம்ம மாட்டிக்கிறோம், சிக்கல்ல மாட்டிக்கிறோம். புறக்காரணிகளோட தாக்குதல் இல்லாம இந்த கணத்துல நாம முழுமையான மன ஓர்மையோட நம்ம செயல்பட்டால் நம்முடைய செயல்பாடுகள் முழுமையான ஒரு வெற்றியா அமையும். நம்ம கிட்ட அடிப்படை தேவைகள் எல்லாமே இருக்கு, நம்ம செயல்பாட்டு சிந்தனைகள் இருக்கு, உட்புறம் வெளிப்புறம் நம்ம பிரமாதமா இருக்கிறோம் அப்படின்னா இதோடைய கிரீமா, இதோடைய டாப் நாச் பாயிண்டா நாம இந்த மொமெண்ட்ல இருக்கக்கூடிய தன்மையை நம்ம உள்வாங்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. அது இயல்பா நடக்கும். ஸோ நம்ம பேசின இந்த சிந்தனைகள் உங்களுக்கு உதவியா இருந்திருக்கும் நம்புறேன். தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.